சரி, எனக்கு ஏன் வந்துட்டு யூட்ரஸ் வந்துட்டு ஃபைப்ராய்டு வருது? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு நான் திடீர்னு போய் ஸ்கேன்ல வயிறு வலின்னு போனேன். எனக்கு வந்துட்டு கர்ப்பப்பை கட்டிகள்னு சொல்ட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 6 மணிக்கு மேல உணவுகள் சாப்பிடுற எல்லாத்துக்கும்லாம் வராது. 6 மணிக்கு மேல நம்ம வந்துட்டு ஓவரா இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ், மைதா, நைட் ஆனாலே நான் வந்துட்டு தயிர் சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவேன். டைஜஷனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற உணவுகள் வந்துட்டு லேட் நைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9:30 மணி 10 மணிக்கு நான் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது பரோட்டா சாப்பிட்டு தூங்கிருவேன் டக்குன்னு. பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவேன். பிரியாணி சாப்பிட்டு ஒரு லெமன் சோடா குடிச்சு தூங்கிடுவேன். இல்ல நார்மலாவே நான் எப்போ வெளியே போய் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு நான் கண்டிப்பா ஒரு ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு பண்டம் வந்துட்டு நான் கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்றவங்க. ஸோ இந்த மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெவியான ஃபுட்டை சாப்பிட்ட உடனே தூங்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு மோஷன் பிரச்சனை வரும். அப்போ வந்துட்டு நம்ம எப்படி சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு இருமலம் அருநீர்னு சொல்லியிருக்கேன். 2 டைம் மோஷன் போகணும், 6 டைம்ஸ் வந்துட்டு யூரினேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி லேட் நைட் சாப்பிட்டு டக்குன்னு தூங்குறவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட மோஷன் வராது. இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 35 ஆகும்போது இல்லைன்னா 32 ஆகும்போதே வயிறில் வந்துட்டு கர்ப்பப்பை கட்டிகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு லேட் நைட் தூங்காமையே முழிச்சே இருப்பேன் நான், எனக்கு வந்துட்டு தூக்கமின்மை ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் ரெடி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எங்கள் அம்மாவுக்கு இருந்தது எங்கள் பாட்டிக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் 80% ரெக்கரன்ஸ் வந்துட்டு சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் பாட்டியோட பழக்க வழக்கங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு இருக்கும், அந்த பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் இந்த பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு போனால் நமக்கு வர்றது கம்மியாகும். ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏல ஒரு சில நோய்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும். அது மாதிரி ஒரு சில டிஎன்ஏஸ் வந்துட்டு நமக்கு இப்படி இருக்கும்போதும் நம்ம வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களோட அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்க அந்த ஃபேமிலிலனா யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் யூட்ரஸ். அடுத்து வந்துட்டு உடல் பருமன் ஜாஸ்தியாக இருந்தால் கண்டிப்பாக யூட்ரஸ் ஃபைப்ராய்டு வரலாம். மெயினான ஒரு ரீசன் நம்ம உடம்புல எந்த இடத்துல கட்டிகள் வந்தாலும் இந்த 2 விஷயத்தினால மேக்ஸிமம் வரும். ஒன்று மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் வரும், 2-3 நாள் வரும் மோஷன் போகிறேன் ரொம்ப வருஷமாக அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வரும். ரெண்டாவது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ்லையும் தெர் இஸ் லாட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது நமக்கு. நான் சொல்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சப்ரஸ்ட் எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு நேச்சுரலாக வெளியே வர ஏர்ஜஸ் வந்துட்டு வராது. இது வந்துட்டு அக்கார்டிங் டு ஆயுர்வேதா அண்ட் சித்தா வந்துட்டு இந்த ஒரு சைடு வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் ஸ்ட்ரெஸ்னால 100% யூட்ரஸில் மட்டும் இல்லை, உங்களோட யூட்ரஸில், உங்களோட தைராய்டு கிளாண்டில், உங்களோட பிரெஸ்ட்டில், இது 3லையுமே வந்துட்டு கட்டிகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் சிம்டம்.